உலக வரலாற்றில் ஒரு கடல் ஒரு பேரரசின் பெயரால் அழைக்கப்பட்டது என்றால் அது நம்ம ஊர் வங்காள விரிகுடாதான். சோழ ஏரி, சோலா லேக், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகமே வியந்து பார்த்த ஒரு தமிழனின் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய கடற்படை நாயகன் ராஜராஜ சோழனின் ரகசியங்களை இன்று பார்ப்போம். ராஜராஜன் வெறும் வீரர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த பொறியாளர். சோழர் படையில் 3 வகை கப்பல்கள் இருந்தன: சங்கம், சிறிய மற்றும் வேகமான படகுகள்; தரி, நடுத்தர வகை கப்பல்கள்; நாவாய். இவைதான் இன்றைய வார்ஷிப்ஸ். யானைகளையும் குதிரைகளையும் ஏற்றிச் செல்லும் அளவுக்கு பிரம்மாண்டமானவை. கடலின் ஆழத்தைக் கண்டறியும் நுட்பம், காற்றின் திசையை அறியும் கருவிகள் என அன்றே சோழர்கள் தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருந்தனர். ராஜராஜனின் கடற்படை சாதனையில் முதன்மையானது கந்தளூர் சாலை போர். சேர நாட்டின் கடற்படையை தகர்த்து எறிந்தார். அடுத்து முன்னீர்ப்பழந்தீவு, பன்னீராயிரம் எனப்படும் மாலத்தீவுகளை வென்று இந்திய பெருங்கடலில் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். இலங்கை மீது படையெடுத்து அதன் வடபகுதியை மும்முடிச் சோழ மண்டலம் எனப் பெயரிட்டு ஆட்சி செய்தார். தமிழன் வெறும் நிலத்தை மட்டும் ஆளவில்லை, நீலக்கடலையும் ஆண்டான் என்பதற்கு ராஜராஜனின் வரலாறு ஒரு சாட்சி. வாழ்க தமிழ், வெல்க சோழர் படை!